வணக்கம். இன்றைக்கு வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே. நம்மிடையே டாக்டர் அலமேலு வெங்கட் இணைஞ்சிருக்காங்க, ரிட்டையர்டு பிளாஸ்டிக் சர்ஜன். டாக்டர் அலமேலு வெங்கட் மேடத்தை காவிய தர்ஷினி கோயம்புத்தூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க தான் இன்டர்வியூ பண்ண போறாங்க, நேருக்கு நேர் இன்டர்வியூ. இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். காவிய தர்ஷினி, நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். மேடம் பதில். வணக்கம் மேடம். வணக்கம் கவிதர்ஷினி. நல்லா இருக்கீங்களா மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேன் கவிதா. உன்னை பத்தி மிஸ்டர் ஸ்டீஃபன் ராக் சொல்லியிருந்தாரு, நீங்க கேள்வி கேட்பீங்க, சந்தேகம்லாம் கேட்க போறீங்கன்னு. நீங்க தான் எங்களுக்கு இப்போ ஒரு அம்பாசிடர் மாதிரி, தூதுவர் மாதிரி. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே, இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே, எவ்ரி ஜூலை 15th. அந்த நேரத்துல உங்களை மாதிரி மாணவர்கள் எங்களோட சேர்ந்து உங்க சந்தேகத்துல போக்கிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள மீட் பண்றதுல ரொம்ப, வீடியோல கூட மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா. நீங்க உங்க கேள்விக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேடம். வணக்கம். நீங்க சென்னையில பிளாஸ்டிக் சர்ஜரி கிளினிக் ஒன்று நடத்திட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட துறையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், சந்தேகங்கள்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். கேட்கட்டுமா மேடம்? தாராளமா கேளுங்கம்மா, என்னன்னு கேளு. ஓகே மேடம். பிளாஸ்டிக் சர்ஜரியில இப்ப பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்களா மேடம்? சிச்சோ இல்லம்மா, பிளாஸ்டிக் சர்ஜரியில நாங்க பிளாஸ்டிக் எதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிளாஸ்டிக்கும் எங்க துறைக்கும் சம்பந்தமே இல்லை. இது பிளாஸ்டிகோஸ்ங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. இது பிளாஸ்டிகோஸ்னா மோல்டிங் அண்ட் ஸ்கல்ப்டிங். மோல்டிங் அண்ட் ஸ்கல்ப்டிங்னா செதுக்குவது, அதோட வடிவு கொடுக்கறது. இது ரொம்ப நாள் முன்னாலேயே, அதாவது கிமுலயே இந்த சர்ஜரியில பத்தி கிரேக்க நாட்டுல எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு செதுக்குவது, வடிவமைப்பது போன்ற ஒரு செயலை செய்வதனால் இந்த துறைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒரு பேர் நான் கொடுத்துட்டாங்க. அது அப்புறம் நாங்க இந்த துறையில எந்த குறைய, உடம்புல எந்த குறையா இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு சில திசுக்களையோ தோல்களையோ இதை மாற்றி அமைச்சு அந்த குறையை நீக்கிறதுக்காக நாங்க வடிவமைச்சு தருவோம். பின்னால அவங்களுக்கு ஒரு புனரமைப்பும் செஞ்சு கொடுப்போம். அந்த உறுப்புகள் மீண்டும் வேலை செய்வதற்குரிய வடிவத்தையும் வேலை செய்யும் திறனையும் திருப்பி அளிக்க முயற்சிப்போம். அதனாலதான் இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற பெயர். ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல குறை இருக்கோ அந்த இடத்துல வேற இடத்துல இருந்து ஒரு தோலை மாற்றி போட்டோ, இல்லது திசுக்களை மாற்றி போட்டோ, அல்லது அதற்கு வேண்டுகிற தையல்களை போட்டோ அந்த குறையை நிவர்த்தி செய்து, அந்த குறை தெரியாமல் செய்துவிட்டு அந்த குறையை நிவர்த்தி செய்த பிறகு பணியில் திருப்பி வேலை செய்யற மாதிரி அவங்களை ஆக்கி விடுவோம். அதனாலதான் இந்த துறை ஒரு முக்கியமான ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை என்று தமிழ்ல சொல்லுவாங்க. முக்கியமான துறையாகும். கேள்விக்கு போலாம். சொல்லுமா. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது என்ன மேடம்? இது எப்பயில இருந்து இருந்துட்டு வருது? ஏன்னா எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் இப்படி ஒரு வார்த்தையும் யாரும் உபயோகப்படுத்தினது இல்லை, இது மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை. அப்ப இது ஒரு பெரிய சந்தேகமாவே எனக்கு இருக்கு. அப்போ ஒரு கிமு 600, 500, 400 ஒரு கிபி வந்துச்சு. அதுக்குள்ள கிபில சில டாக்டர்ஸ், இத்தாலியில இருந்து சில டாக்டர்ஸ் எல்லாம் அந்த சர்ஜரி பண்ற வைத்தியர்களை பார்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் வைத்தியர்கள் அப்போ எம்பிபிஎஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, வைத்தியத்துறையில ஈடுபட்டவங்கள பார்த்திருக்காரு. அவங்க சில பேர் இந்த மூக்கு அழகா பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இதை பார்த்து உடனே சுஷ்ரதாவோட முறையை நம்ம பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இத்தாலிக்கு அழிச்சு போயிட்டாங்க. இத்தாலி டாக்டர்ஸ் அது நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸ் எல்லாம் போய் துறையாயிடுச்சு. அப்புறம் வேர்ல்டு வார் 1919 20ஆம் நூற்றாண்டுல 2 வேர்ல்டு வார் வந்தது இல்லையா. அதுல இந்த அடிப்பட்ட வீரர்களுக்கு எல்லாமே அங்க குறையெல்லாம் வந்துருச்சு. மூக்கு, காது அருந்து, மூக்கு இல்லாம, கண்ணு இமே இல்லாம, உடம்பெல்லாம் புண்ணாகி இதுக்கெல்லாம் வந்துருச்சு. சில சர்ஜன்ஸ் இந்த மெத்தட்ல நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ எல்லாம் எடுத்து மாத்தி போட்டு தோல் போட்டோ திசு போட்டோ அந்த குறையெல்லாம் சரி பண்ணாங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த துறை தனியா டெவலப் பண்ண வேண்டிய துறை. இது ஒரு வடிவமைப்பு புனரமைப்பு துறைன்னு சொல்லிட்டு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாட்டுக்கும் பரவ ஆரம்பிச்சது. எப்ப இந்தியாவிலதான் சுஷ்ருதா பண்ணதுனால இது அவர் தான் இதுல ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு பேரு. அப்புறம் இத்தாலியில வேர்ல்டு வார்ல மிஸ்டர் ஜெரால் கில்லிஸ்ங்கிற ஒரு டாக்டர் இது பெருசா பண்ணி அவர் தான் இப்போதைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு அவருக்கு பேரு.
அப்புறம் அவர் மூலமா எல்லா இடத்துக்கும் பரவினோன்னு இந்தியா டாக்டர்ஸும் அங்க போய் ட்ரைனிங் எடுத்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம நாட்டிலும் எல்லா ஆஸ்பத்திரியிலும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி 1952 நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து டாக்டர் பாலகிருஷ்ணங்கிறவர் நாக்பூர்ல முதல்ல இந்த துறையை ஆரம்பிச்சு சர்ஜரி எல்லாம் பண்ணி காமிச்சாரு. அது எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமா புடிச்சு போய் அவங்க எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்தியால எல்லா முக்கியமான எல்லா ஆஸ்பத்திரியிலும் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. மற்ற இடத்துலயும் வர ஆரம்பிக்கிறது. சந்தேகம் தீர்ந்துதா? சோ பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஹியூமோலயே இருக்கு. நம்ம தான் அதுக்கு காரணம். நல்லா பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம நாட்டையும் இப்ப நல்லா வேகமா முன்னேறிட்டு வருது. அழகுபடுத்தும் சர்ஜரியில காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது உங்களுடைய துறையா மேடம்? ஆமா, பிளாஸ்டிக் சர்ஜரியும் காஸ்மெட்டிக் சர்ஜரியும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். எது செஞ்சாலும் பண்ணணும்னு நினைப்போம். உடம்புல குறையெல்லாம் சரி பண்றது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. இருக்கிற பார்ட் வந்து கொஞ்சம் அழகாக்குறது வந்து அழகூட்டும் சர்ஜரி, இல்லாட்டா காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு பேரு. சோ நாங்க வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி மெயினா அதுதான் உடம்புல இருக்கிற குறையோ இல்லாத அங்கத்தையும் உண்டு பண்றதோ அந்த சர்ஜரி மூலமாக. அப்புறம் ரொம்ப விகாரமான அங்க உறுப்பு குறைகளுக்கு அது அழகு செய்யறதுக்கு பேரு காஸ்மெட்டிக் சர்ஜரி பேரு. அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப செலக்டிவா தான் பண்ணணும். சும்மா இருக்கிற சில பேர் வேணுட்டே மூக்கு பறந்து இருக்கு சரி பண்ணுங்க மேம், இல்ல நெத்தி சின்னதா இருக்கு பெருசு பண்ணுங்க, இல்ல கண்ணெல்லாம் எனக்கு வந்து சுருங்கி இருக்கு அதெல்லாம் சரி பண்ணுங்க அனாவசியமா சில பேர் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இருக்கிற அவங்களே அழகா இருப்பாங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அழகா பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த ஆக்டர் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க என்கரேஜ் பண்றது இல்ல. நல்லா இருக்கிற உறுப்பெல்லாம் நாங்க தொடர்றது கிடையாது. ரொம்ப நிஜமா எங்களுக்கே தோன்ற மாதிரி பார்க்க கொஞ்சம் நன்றா இல்லாத அழகில் ரொம்ப பார்க்க முடியாத குறையோடு இருக்கிற உறுப்புகளை நாங்க சரி பண்றதுக்கு அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியில எங்களுக்கு நிறைய மெத்தட்ல பண்ணிட்டு தரோம். அது பேரு ஆனா இது எங்க டிபார்ட்மெண்ட் தான், எங்களோட துறை தான். சரிங்க மேடம். இப்ப இதுலயும் மேஜர் சர்ஜரி மைனர் சர்ஜரி எல்லாம் இருக்கா? இது ரெண்டுக்குமே நீங்க வந்து ஒரே மயக்க மருந்து அது மாதிரி தான் பயன்படுத்திருக்கா மேடம்? ஆமா, மேஜர் சர்ஜரிங்கிறது வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் எல்லாம் கூட பண்ற சர்ஜரி எல்லாம் இருக்கு. அது வந்து ரொம்ப நேரம் பேஷண்ட்டை உள் நோயாளி அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி பின்னால தொடர் சிகிச்சை கொடுத்துட்டு அதுக்கு பின்னால பிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து அவங்களோட உறுப்புகள் இயங்குற தன்மையை கொடுத்த அப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றது பேரு மேஜர் சர்ஜரின்னு பேரு. சம்டைம்ஸ் இது வந்து 10 மணி நேரம் 8 மணி நேரம் கூட ஆகிருக்கணும். இப்பெல்லாம் நீங்க பேப்பர்ல பாப்பீங்க இல்லையா, ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2 கை பண்ணாங்க 1 கை பண்ணாங்க எல்லாம் வருது. ஸோ அந்த சர்ஜரி எல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பண்ண வேண்டிய சர்ஜரி, அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் மேஜர் சர்ஜரி பேரு. ரொம்ப நேரம் அவங்கள வந்து நாங்க 8 மணி நேரம் சர்ஜரி பண்ணிட்டு அவங்கள ஒரு 10-15 நாள் வச்சுட்டு தான் அனுப்புவோம். மைனர் சர்ஜரிங்கிறது சின்ன சர்ஜரி. இப்ப கை அடிப்பட்டா, விரல் அடிப்பட்டா, விரல் துண்டானா, விரல் சின்ன சின்ன பார்ட்ல காயப்பட்டதுனாலோ இல்லது தோல்ல சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்து அதை ஜஸ்ட் தோல் மாற்று சிகிச்சை அது பண்றதுக்கு பேரு ஸ்கின் கிராஃப்டிங் பேரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ஜரிக்கெல்லாம் பேரு வந்து மைனர் சர்ஜரின்னு பேரு. அவங்கள நாங்க வந்து அவுட் பேஷண்டாவே புறநோயாளி பிரிவிலேயே பார்த்து நம்ம தியேட்டர்ல வச்சு சரி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். இதுக்கு அனஸ்தீசியா வந்து பெரிய மயக்கமும் கொடுக்கலாம், இல்ல மருத்துவ ஊசி நாங்களே டாக்டர்ஸே போட்டு கூட நாங்க சர்ஜரி பண்ணுவோம். பெரிய மயக்க டாக்டர் வந்து ஜெனரல் அனஸ்தீசியான்னு பேரு. இது வந்து லோக்கல் அனஸ்தீசியான்னு பேரு. லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து நாங்க பண்ணிட்டு வீட்டுக்கு கூட அனுப்பிச்சு விட்டுறலாம். ஸோ ரெண்டுமே நாங்க பண்ண முடியும். சரிங்க மேடம். இப்ப இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இவ்வளவு நாள் ஓய்வு எடுக்கணும், இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? உணவு கட்டுப்பாடு எல்லாம் எதுவும் இல்ல. ஆப்ரேஷன் முன்னால அவங்க சாப்பிடாம இருக்கணும். அப்புறம் ஆப்ரேஷன் ஆகி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பட் ஓய்வுங்கிறது வந்து நாங்க சொல்ற அளவுக்கு நீங்க ஓய்வு எடுத்து ஆகணும். ஏன்னா அந்த உறுப்பை நாங்க கட்டெல்லாம் போட்டு வச்சிருப்போம். அந்த பண்ணின இடத்துல ரத்தம் வராம பாத்துக்கணும், கையை தூக்கி வைக்கணும். சப்போஸ் கால் இருக்க முடிஞ்சா கால் கொஞ்சம் அடையா நாங்க பெட்ல வச்சுட்டு ஓய்வு கொடுத்துதான் நாங்க அடுத்தது அப்புறமா தான் நடக்க வைக்கலாம். அவங்கள பண்ணி செய்ய விடலாம். ஸோ ஓய்வுங்கிறது நாங்க சொல்ற அளவுக்கு அவங்க ஓய்வு எடுத்தா போறோம், ரொம்ப வேண்டாம். சரிங்க மேடம். இப்ப இதுக்குன்னு சிறப்பா ஏதாவது பரிசோதனை எல்லாம் இருக்கா? இதுக்குன்னு பெரிய பரிசோதனை எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. மயக்க டாக்டர் என்னென்ன கேட்கிறாரோ, சம்டைம்ஸ் ப்ரெஷர் இருக்கலாம், பிபி இருக்கு, சர்க்கரை இருக்கலாம், வேற ஏதாவது கூட இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம். அதுக்காக அவர் ஏதாவது சில டெஸ்ட் கேட்பாரு, அதை பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், ஹீமோகுளோபின், ஆர்பிசி இதெல்லாம் நல்லா இருக்கணும்.
தென் வேற பெரிய உடம்புல பெரிய வியாதி எல்லாம் ஒண்ணும் இல்லாம பாத்துக்கணும். மற்றபடி பேஷண்ட் ஃபிட்டா இருந்தாங்கன்னா நாங்க இந்த சர்ஜரி பண்ணிடலாம். மைனர் சர்ஜரிக்கு நாங்க ரொம்ப கேட்க மாட்டோம். ஹீமோகுளோபின் பார்த்துட்டு சுகர் பார்த்துட்டு பண்ணிடலாம். சரிங்க மேடம். இப்ப இதுல முக்கியமா தோலோட குறைகள் மட்டும்தான் சரி செய்ய முடியுமா? இதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு மேடம்? இதுல வந்து தோல்ங்கிறது நம்ம உடம்புல ஒரு பெரிய உறுப்பு. தோல் இல்லாமல் காயம் பட்டு ஆறாமல் போகலாம். இந்த தோல்ல பெரிய பெரிய பள்ளமான குழிகளான புண்ணுகள் ஏற்படலாம். தோல் நன்றாக நெருப்பு பட்டோ ஆசிட் பட்டோ தோல் சுருங்கி கை கால்லாம் வளைந்து அதெல்லாம் தோல் உறுப்பியே வளைய வச்சிரும் தோல்ல. சோ அதெல்லாம் நீக்கலாம். தோல் கன்ட்ராக்ஷன்ஸ், சோ பகுதியெல்லாம் வெந்து போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து தோல் குறைகள். அப்புறம் முகம் மண்டை இந்த ரெண்டு இது ஒரு பிரிவு இருக்கு. கிரேனியோ ஃபேஷியல் சர்ஜரி இது ஒரு மேஜர் பிரிவு. இதுல பிறவி குறை இருக்கலாம், அடிபட்ட குறைய வரலாம், வியாதி குறையினால வரலாம், டியூமர்ஸ் கேன்சர்னால பலவித குறைகள் ஏற்படலாம். ஸோ மூளை மண்டையிலையும் கபாலத்திலையும் முகத்திலையும் வர குறைகளை நீக்கிற சர்ஜரி போய் கிரேனியோ ஃபேஷியல் பேரு. நெருப்பு பட்டது பார்த்திருக்கியா? உடம்புல நெருப்பு எங்க வேணா படலாம். நெருப்பு பட்டாலும் தோல் வெந்து தோலோட அடிப்பகுதியும் உள்ளேயும் போயிட்டு தோல் வந்து உள்ளே அடிபடலாம். அப்ப நெருப்பு பட்டதுக்கு தனியா நாங்க சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டும் கொடுக்கணும், டெஃபினட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது ஒரு பெரிய ஸோ பேர்ன்ஸ்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. தென் பிறவி குறைகள், கிளெஃப்ட் லிப்லாம் சில பேருக்கு லிப் எல்லாம் பிளந்திருக்கும். அன்னம் உள்ளுக்குள்ள அன்னம் பேலட் எல்லாம் கொஞ்சம் தென் கை விரலாம் சேர்ந்திருக்கும். இந்த பிறவி குறையெல்லாம் சில ஸ்பெஷல் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீக்கிறதுக்கு தனியா நாங்க வச்சிருந்திருக்கோம். தென் காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு தனி பிரிவு கூட நாங்க வச்சுக்கலாம். கிரேனியோஃபேஷியல், காஸ்மெட்டிக் இதெல்லாம் வரையும் நாங்க சர்ஜரி பிரிவு இருக்கு. தென் உள்ள கால்ல சேவ் த ஃபுட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் இப்போ. கால் விரல்கள்லாம் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து சம்டைம்ஸ் காலையே ஆம்புடேஷன் பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க தடுத்து அந்த சீக்கிரமாவே சக்கரை வியாதி கண்ட்ரோல் பண்ணி அந்த புண்ணை ஆற்றி வச்சு அந்த காலையோ விரலையோ இழக்காம இருக்கிறதுக்காக நாங்க சேவ் த ஃபுட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் குழந்தைகளுக்கு தனி பிரிவு வச்சுக்கலாம். பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவிலையும் நாங்க ஸ்பெஷலா அந்தந்த பிரிவுக்கு ஏத்தாப்புல சர்ஜரி பண்ணி பேஷண்ட். ஹேண்ட் சர்ஜரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டான்லி ஆஸ்பத்திரி பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில அது வந்து ஹேண்ட்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஹேண்ட்ல அங்க நாங்க சரி பண்ணி விட்டுறோம். அதுல நேரா சர்ஜரி பண்ணலாம், இல்லாட்டி மைக்ரோஸ்கோப் மூலமாவே பண்ணிட்டு அதை சரி பண்ணிட முடியும். விரல் துண்டானா கூட அந்த துண்டான விரலை அவங்க பத்திரமா தண்ணியில போட்டு கழுவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு அதை ஒரு ஐஸ் பேக்ல கொண்டு வந்தாங்கன்னா அந்த விரலையும் துண்டான பகுதியை இருக்கிற பகுதியோடு சேர்த்து தைச்சு விட்டுடலாம். இணைச்சிடலாம். எலும்போடு எலும்பு எல்லாமே சேர்த்து தைச்சு விரல பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி கையை முட்டி அளவுல சேர்த்து போனா கூட அதை நாங்க சேர்க்க முடியும். இப்போ வந்து ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹேண்டே இல்லாதவங்க சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஹேண்ட் லூஸ் ஆகி ஹோல் ஹேண்டு போயிடும். அவங்களுக்கு வந்து ரெண்டு கையுமே வேலையெல்லாம் பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு கை வந்து மடங்கி மூடமா இருக்கும். அப்போ நாங்க அவங்க வெயிட் பண்ண வச்சு கெடாவர் டிரான்ஸ்ஃபர், அதாவது பேஷண்ட் ஃப்ரெஷ் கெடாவர். அப்போதான் பிரெயின் டெட் ஆன பேஷண்ட் இருப்பாங்க ஏதோ ஆஸ்பத்திரி, அதாவது வில்லிங்னஸ் பேஷண்ட் அனுமதியோட அவங்க அந்த அவங்களோட விரல கையை கொடுத்தாங்கன்னா அந்த கையை கொண்டு வந்து இவங்களோட கையில சேர்த்து விட்டுருவோம். இதெல்லாம் ஹேண்ட் சர்ஜரியில நடக்கிற பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேர்ன்ஸ்லயும் நிறைய பேர்ன்ஸ், போஸ்ட் பேர்ன், நெருப்பு பட்ட பின்னால வர பாதிப்புகள். ஸோ கிரேனியோஃபேஷியல், பேர்ன்ஸ், தோல் பிளஸ் ஹேண்ட் சர்ஜரி, ஃபுட் சர்ஜரி இதெல்லாம் மேஜர் பிரிவுகள். இதுல ஒவ்வொருத்தரும் இதுல நிறைய நாங்க செஞ்சுட்டு, ஆனா எல்லாமே கம்ஸ் அண்டர் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ். புரிஞ்சது மேடம். இப்ப இவ்வளவு கத்துக்கணும்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் கத்துக்கணும்னா என்ன பட்டய படிப்பு மேடம் நம்ம படிக்கணும்? as usual எல்லாருமே எம்பிபிஎஸ் மெடிசின் படிக்கணும். எம்பிபிஎஸ் பேசிக்கா படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஜெனரல் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி, பொது சர்ஜரி துறையை தெரிஞ்சிச்சு. அதுல ஒரு 3 வருஷம் கோர்ஸ், அதுல உடம்புல பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆல் சர்ஜரிஸ் பத்தி அவங்க கத்துக்கலாம். தென் யாரு ஸ்பெஷலைஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி ஸ்பெஷலைஸ் பண்ண வரவங்களுக்கு MCH மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அது வந்து பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரியிலும் கொடுக்குறாங்க. எல்லா கல்லூரியும் உண்டு. இப்ப தனியார் மருத்துவக் கல்லூரியும் அது கொடுக்குறாங்க. அந்த 3 பட்டம் வரும்.
அது அது இருந்ததுன்னா எல்லாமே பண்ணல. எந்த ஆஸ்பத்திரி வேணாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும். அது தவிர இப்ப டைரக்டாவே சில பேர் வந்து எம்எஸ் படிச்சுட்டு டிஎன்பின்னு ஒரு நேஷனல் போர்டு நடத்துறாங்க டெல்லியில. அந்த கோர்ஸ்ல சேர்ந்து அதுவும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில சேர்ந்து அவங்க கத்துக்கிட்டு அந்த பரிசு எழுதினாங்கன்னா அவங்களுக்கு டிஎன்பிங்கிற பட்டம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறையை சேர்ந்ததுனால ரொம்ப கவனமான ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் படிச்ச அப்புறம் தான் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி துறையை நம்ம பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அதனால எம்சிஹெச் படிக்கணும். எம்எஸ் டிஎன்பி அப்படி படிக்கலாம். இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே 5 வருஷம் கோர்ஸ் டிஎன்பி பிளாஸ்டிக் சர்ஜரி கோர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் எம்பிபிஎஸ் அதையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பட் அந்த துறையில அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணணும். சரிங்க மேடம். மேடம் இப்ப இது குறிப்பிட்ட சில மருத்துவமனைகள்ல மட்டும்தான் செயல்படுதா மேடம்? இது பெரிய கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்ல சில பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் பெருசா பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டை நுழைக்கிறாங்க. இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப வரல. சில சர்ஜன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சுன்னா அங்கேயும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்தந்த கிராமத்துல கூட இந்த சர்ஜரி சான்ஸ் இருக்கு. பட் பெரிய பக்கத்துல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில போய் தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்லயோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயோ போய் கூட இந்த சர்ஜரியை பண்ணிக்கலாம். அதை தவிர தனியார் காலேஜஸ், தனியார் கல்லூரிகள் எல்லாம் இது மாதிரி நிறைய தனியார் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இந்த துறை நன்றாக வந்து விட்டது. எதுல வேணா செஞ்சுக்கலாம். மருத்துவர்கள் அங்கங்க போய் செஞ்சு கொடுக்குறாங்க. சரி மேடம், இப்ப ரொம்ப துல்லியமா நீங்க இந்த துறையை பத்தி எங்களுக்கு எல்லாம் விளக்கி கொடுங்க. இப்ப நீங்க வந்து இத விழிப்புணர்வா பரப்பணும் அப்படின்னா இதுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மாணவர்கள் நாங்க என்ன செய்யலாம்? அத பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நல்ல கொஸ்டின் அது. முக்கியமா நீங்க தான் நிறைய செய்யணும் இப்போதைக்கு. இப்போ வந்து நாங்க இன்டர்நேஷனல் இந்த சர்ஜரியோட இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுட்டு ஜூலை 15th வந்து இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டேன்னு நாங்க ரொம்ப நாளா கொண்டாடிட்டு வரோம். இந்த சர்ஜரி டேல எல்லா இடத்துலயும் புது வீடியோ ஒரு யூடியூப்லாம் காமிச்சு இந்த துறையை பத்தி விளக்குறாங்க நிறைய டாக்டர்ஸ். தென் பப்ளிக் மீட்டிங் போட்டு IMA, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்க எல்லாம் ஜனங்களோட இன்டர்வியூ பண்ணி ஜனங்களோட விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டு சொல்லி தராங்க. தென் பேப்பர்ல எல்லாம் நாங்கெல்லாம் இதை பத்தி எழுதுறோம். இந்த சர்ஜரி பத்தி இந்த மாதிரி நாங்க இந்த சர்ஜரி இப்படி நல்லா பண்றோம், இந்த குறையை நீக்கிறோம், இந்த குறைகள் எல்லாம் கேன்சர் குறை கூட நாங்க சரி பண்றோம், இப்படி எல்லாம் நாங்க எழுதணும்னு அது ஒரு விழிப்புணர்ச்சி வருது. ரேடியோ இதுல மைக் மீடியால எல்லாம் நாங்க பேசி இந்த விழிப்புணர்ச்சி உண்டு பண்றோம். இன்டர்நேஷனலா கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு சரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இது ஒர்க் ஷாப் நடத்தி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் காமிச்சு இந்த துறையை பத்தி விளக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களை பெரிய மாணவர்கள்லாம் இதை பத்தி தெரிஞ்சுட்டு இது வந்து முக்கியமான துறை, அந்தந்த குறைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை இந்த குறைக்கு இது அணுகினா நல்லதுன்னு தெரிஞ்சுட்டீங்க. நீங்களே என்ன பண்ணீங்க கவ்யா, நம்ம அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி போகலாம், அவங்க தான் ஹேண்ட் சர்ஜரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழைச்சிட்டு வந்து காமிப்பீங்க. அந்த மாதிரி மாணவர்கள்லாம் நீங்களாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா மற்றவங்களை லீட் பண்ணீங்கன்னா அதுவே பெரிய உதவியா இருக்கும். அவங்களுக்கும் உதவியா இருக்கும், எங்களுக்கும் உடனே சரி பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நீங்களும் சில பேர் வந்து இதை பத்தி நீங்க பரப்பி விடலாம், எல்லாருக்கும் சொல்லி தரலாம். நாங்களும் பலவித முறைகளில் இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்ச்சியை பத்தி நாலேஜ் அறிவு கொண்டு தரோம். இது எல்லாத்தையும் பரப்புறதுக்கு நாங்க ட்ரை பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட நீங்க யார்ட்டையாவது சொல்லி கூட இந்த மாதிரி நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லி தரலாம். இதை பத்தி நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப அதுக்குதான் மிக்க நன்றி மேடம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி துறை, அதாவது இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். என்னால முடிஞ்ச அளவு நான் இதை வந்து மற்ற மாணவர்களிடம் பரப்புறதுக்கு பார்ப்பேன். மறுபடியும் ரொம்ப நன்றி மேடம். ஆர்வத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா முன்னுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆசீர்வாதங்கள். நன்றி.